கோர்செட்டி, ராயபுரம், திருவிக நகர், குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்குது. கொசஸ்தலையார் பொறுத்தவரையிலும் 80% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு. அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்க முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். டெங்கு பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு வந்து செப்டம்பர் மாதத்துல மட்டுமே 87 கேஸ்ல வந்து பதிவாயிட்டு இருந்தது. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 12 கேஸ் தான் பதிவாயிருக்கு. சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது. கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர்செட்டி, ராயபுரம், திருவிக நகர், குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசஸ்தலையார் ஆறு இருக்கு. கொசஸ்தலையார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கு. அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. கொசஸ்தலையார் பொறுத்தவரையிலும் 80% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு. அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க. அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும். ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த வர இருக்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. எம்ஆர்எல் துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில 21 பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிதிலம் அடைந்திருக்கு. ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளிலும் எந்த மாதிரி முடிவு எடுக்கலான்ற ஆய்வினை மேற்கொண்டிருக்கார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரா அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்களின் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று இல்லை. இப்போதைக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் செக்அப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு என்ற அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வருகிறார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோட கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம். அது நல்ல தண்ணியில் உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான். கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட 6000 கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது. கடந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே 87 கேஸ்ல வந்து பதிவாயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 12 கேஸ் தான் பதிவாயிருக்கு. போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாயிருக்கு. கண்ட்ரோலில் தான் இருக்குது. தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம்.